எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற பூமி பரலோகம் போலமா. ஆமென். ஒருத்தர் சொல்றாரு, பாலசேகர் இந்த பரலோகத்தை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கார அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் 2 பரலோகத்தை பத்தி பேசுறேன். மற்றவங்களாம் ஒரு பரலோகம் தான் பேசுறாங்க. நான் என்ன பேசுறேன்? 2. ஒன்று எல்லாரும் சொல்றது, இன்னொன்று இங்கேயே பூமியே பரலோகம் மாதிரி ஆயிடுச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, as it is in heaven. ஆமென். அப்ப இயேசு உம்முடைய ராஜ்யம், நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க, உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவேனாக. சார் அப்படி எங்க சொன்னாரு? அது சிலுவையில் ஒரு கல்லன் சொன்னான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது. அதுக்கப்புறம் யாராவது சொன்னாங்களா? அவன் கதை அன்னையோட முடியுது, அதனால சரி ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் எல்லாரும் அங்கே போயிடுறதுலே இல்லை. அப்படின்னா ஏசு இந்த ஜெபத்தை செஞ்சிருக்க கூடாது. இந்த ஜெபம் என்ன தெரியுமா? உமது ராஜ்யம் வருவதாக. ஆமென். அதாவது பரலோகத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக, காலனைசேஷனாக இந்த பூமி மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கு. ஆமென். அதனால தான் நீங்கள் சர்ச்சில் கேட்காதது அங்கே கேட்பீங்க. பொதுவான உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூட இருக்கும், ஆனால் கொஞ்சம் கவனித்து கேட்கணும். உண்மை இருக்கா, அப்படி தான் வசனம் பேசுதான்னு கவனிக்கணும், இல்லைன்னா விசனம் ஆகிடுவீங்க. அதனால தான் நான் பேச பேச பின்னாடி என்ன பண்ணுறாங்க, வசனம்லாம் போடுறாங்க, கவனிச்சுட்டே வரணும். உண்மையிலே சொல்லுதா, ரொம்ப வருஷமாக ஏமாந்துட்டோமா, வேத வசனம் என்ன சொல்லுதுன்றத கவனிக்கணும். கடவுள் இந்த பூமியை பெட்டராக்குறது தான் அவருடைய திட்டம். ஆமென். உலகத்தில் பாருங்க, சென்னை ஒரு மாதிரி இருக்கு, அதை விட இன்னும் சென்னை நல்லாகணுன்ற முயற்சியில் இருக்கிறாங்க. மரம் செடியெலாம் வைக்கணும், இயற்கையை காக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு உலக அரசாங்கமே இவ்வளோ கவனமாக இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இன்னும் சாலையை விரிவாக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நல்லது பண்ணதில் அவங்களும் கொஞ்சம் நல்லது பண்ணிக்கிறாங்க, அது வேற கதை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் நோக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி தானே சொல்கிறாங்க. மேம்பால திட்டத்திற்காக 10,000 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது அப்படின்றாங்க. சரி, ஏதோ ஒதுக்கிட்டு மீதி ஏதாவது வச்சு என்ன பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அப்போது இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்படி நல்லது காரியங்களை இந்த பூமியை மேம்படுத்துறது தான் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அணை கட்டணும், ஏதாவது ஒரு பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணணும், பெண்கள் பாதுகாக்கப்படணும். அப்போது எல்லாம் நல்லா இருக்கிறத நோக்கி தான் இருக்குது. ஆனால் சபை பார்த்தீங்கன்னா இந்த தரிசனமே இல்லை. சபை என்னன்னா அது மோசமாக போகுதுங்க. அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரப்போகிறான். இப்போ நோய், இந்த கொரோனாவுக்கு பதிலாக இன்னொரு குருமான்னு ஒன்று வரப்போகுது. இப்போ அப்படி ஆயிரும். இப்போ அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நகை வேலை வேற கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. கூட்டின போது எதாவது வாங்கினியா நீ? இப்போ குறைஞ்சிருக்கு, எதாவது வாங்க போறியா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த கவலை? இப்படியே கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஓச்சி கட்டிட்டாங்க பாருங்களேன். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்கள் வீடு, உங்கள் நகரம், உங்களை சுற்றிலும் சொர்க்கமயமாக அதை மாற்றுவது. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற பூமி பரலோகம் போலமா. ஆமென். பார்த்தா நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், செழிப்பு, அன்பு. என்னடா இது, நம்ம ஊரா, பரலோகத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு நம்ம என்னைக்கு மாத்திரமோ அன்னைக்கு தான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்றது நிறைவேறுகிறன்னு அர்த்தம். ஆமென்.